نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما இல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலாகி மதிக்கக்கூடிய மதிக்கப்பட வேண்டிய நபியல்லாஹின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் தாபீன் மீதும் தபூ தாபீன் மீதும் இந்த ஜும்மா நேரத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோரும் மீதும் என்றென்றும் நிலவுமாகும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குகிறானோ, யாருக்கு அல்லாஹ் துன்பம் இல்லாமல் இன்பமாக அவனுடைய வாழ்க்கையை ஆக்குகிறானோ அவனுக்கு தான் இறைவன் அருள்கொடைகளை இறக்கிக் கொண்டே இருக்கிறான் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் திருமறையில் பேசும்போது இந்த நேர்வழி, இந்த இஸ்லாமிய மார்க்கம் யாருக்கு கிடைக்கிறதோ அதுவே மிகப்பெரிய ஒரு அருள்கொடை தான் என்று இறைவன் பேசுகிறான். இறைவன் திருமறையில் பேசும்போது ஃபமை யுரிதில்லாஹு அய்யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி கொடுக்க நாடுகிறானோ அவனுடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விசாலமாக்குகிறான், விரிவுபடுத்துகிறான். ஒமையுதில் எஜால் சதுரஹு தையிக்கன், யாரை வரிகேட்டில் விட்டு விடுவதற்கு நாடுகிறானோ அவனுடைய உள்ளத்தை இறைவன் ஒடுக்குகிறான். எப்படி ஒடுக்குகிறான்? கன்னமா யஸ்அது ஃபிஸ்ஸமா, வானத்தில் ஒரு மனிதன் மேலே ஏறி செல்லும் போது எப்படி அவனுடைய உள்ளம் ஒடுங்குமோ அதே போன்று அவனுடைய உள்ளத்தை ஒடுக்குகிறான். கதாலிக்க எஜாலு ரிஜஸ அலல்லதீன லா யுமினூன், நம்பிக்கை கொள்ளாதோடைய உள்ளத்தில் இவ்வாறே நாம் அசுத்தத்தை ஆக்குகிறோம் என்று இறைவன் பேசுகிறான். இப்போ நாம சத்தியத்துல இருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கிறோம். இன்னைக்கு மனிதர்களா இருக்கக்கூடிய அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தில் இருப்பவர்களே என்ன நினைக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் சொத்தை, அந்த விசாலமான அருள்கொடைகளை, அந்த இன்பத்தை துன்பமே இல்லாமல் எவனுக்கு ஆக்குகிறானோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அருள்கொடையில் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இறைவன் அப்படி சொல்லவில்லை. உன்கிட்ட எதுவுமே இல்லை, இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது, சத்திய கொள்கையில் இருக்கிறையா, அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்று இறைவன் பேசுகிறான். அந்த சத்திய கொள்கை இல்லாதவர்கள், சத்தியத்துல இல்ல, மார்க்கத்துல இல்ல, ஏராளமான வசதிகள் இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல உச்சகட்டத்துல இருக்கிறாங்க, அவங்க இந்த சத்தியத்தை இல்லை என்றால் அவருடைய உள்ளத்துல நாம் அசுத்தத்தை ஆக்குகிறோம். அவருடைய உள்ளம் அவன் வழிகேட்டில் இருக்கிறான். யார் சத்தியத்தில் இருக்கிறாரோ அவருடைய உள்ளத்தை நாம் அருள்கொடைகளை அப்படியே விசாலப்படுத்தியிருக்கிறோம் என்று இறைவன் இந்த மார்க்கத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறானோ அவர் மிகப்பெரிய ஒரு அருள்கொடையில் இருக்கிறார் என்று இறைவன் திருமறையில பேசுகிறான். இறைவன் இந்த அருள்கொடை என்ன பண்ணுகிறான், இந்த அழைப்பு பணி, இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறானே அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் இறைவன் அழைக்குகிறான். அல்லாஹ் திருமறையில் பேசும்போது அல்லாஹ் எதோ இலா தாரி ஸலாம், அமைதியான வீடின் பக்கம் இறைவன் அழைக்குகிறான். ஒட்டுமொத்த மக்களையும் இந்த அருள்கொடைகள் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா மனிதர்களையும் இறைவன் அழைக்கிறான் இந்த மார்க்கத்தின் பக்கம். அது மட்டுமல்லாமல் அவன் அழைத்தது மட்டுமல்லாமல் நபிமார்களை அழைப்பு பணிக்காக பொறுப்புதாரியாக இறைவன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அனுப்புகிறான். அவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் போய் அழைப்பு பணி செய்கிறார்கள், இஸ்லாத்திய மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு பணி செய்கிறார்கள்.
அப்ப அது மட்டும் அல்லாமல் நபிமார்கள் மட்டும் அழைப்பு பணி செய்யாமல் ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் இறைவன் ஒரு உங்களுடைய பண்புகளாக இறைவன் பேசுகிறார். நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோமே, மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோமே, நம்ம என்ன பண்ணணும், நம்ம அழைப்பு பணி செய்ய வேண்டும், உண்மையினுடைய பண்பு அதுதான் என்று இறைவன் திருமறையில் பேசுகிறார். அப்ப இறைவன் திருமறையில் உண்மையினுடைய பண்புகள் சமமாக பேசும்போது அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள் என்று இறைவன் உண்மையினுடைய பண்புகளை சொல்லிவிட்டு அடுத்ததாக இறைவன் எதை குறிக்கிறார் என்றால் யஅ்முரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள் என்று இறைவன் பேசுகிறான். நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கிறோம், இந்த சத்தியத்துல இருக்கிறோம். நம்ம 5 நேரம் தொழுகிறோம். ஒரு முக்மீனா இருக்கிறவன் 5 நேரம் தொழ வேண்டும் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். 5 நேரம் தொழுகிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், தர்மம் செய்கிறோம். அப்போ நம்ம இஸ்லாமிய இந்த மார்க்கத்தில் இருக்கும் போது இதெல்லாம் நாம் தெரிந்து வைத்து அதை செய்கிறோம்ல, இந்த அழைப்பு பணியை நாம் செய்ய மாட்டோம். அப்போ தொழுவக்கூடிய நபருக்கு, இந்த இஸ்லாத்தை ஏற்ற நபர்களுக்கு இந்த அழைப்பு பணி என்பது ஒரு சிறந்த ஒரு பண்பு. அந்த முஃமின்கள் இஸ்லாத்தை ஏற்ற நபர்கள், சத்தியத்தில் இருப்பவர்கள் இதை செய்வார்கள். யஅ்முரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள் என்று இறைவன் முஃமினுடைய பண்புகளை பார்த்தோம். ஏன்னா பல இடத்தில் இதை பற்றி இறைவன் பேசுகிறான். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு என்றால் அழைப்பு பணி செய்ய மாட்டார்கள். அழைப்பு பணி என்றாலே யாரு செய்யணும், ஒரு ஆலிம் சாலை பண்ணணும், அதற்குன்னு 5 வருஷம் மதரசால உட்கார்ந்து படிக்கணும், மற்ற நபர்கள்லாம் பண்ணக்கூடாது என்று இப்படி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சில நபர்கள் அப்படியே ஆக்கி விட்டார்கள். மதரசால படிச்சவன் தான் என்ன பண்ணணும், அந்த அழைப்பு பணி செய்ய வேண்டும், நம்மளாம் பண்ண தேவையில்லை என்று ஆலிம் ஷாவை கூப்பிட்டு அந்த மாதிரி பயான் பண்றது, ஒரு சின்ன விஷயத்தை கூட அழைப்பு பணி செய்ய மாட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அழைப்பு பணி சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது, பெருசா படிச்சுட்டு வரனால் குர்ஆன் ஹதீஸ் தெரிகிறதா, ஒரு தீமை உன் கண் முன்னாடி நடக்கிறதா, உன்னுடைய கரத்தால தடு, அதற்கு உனக்கு சக்தி இல்லையா, உன்னுடைய நாவால தடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிதான் சொல்கிறார்கள். பெருசா ஆலிம் படிக்கணும், அரபி இலக்கணம் தெரியணும், குர்ஆன் ஹதீஸை நல்லா கரைச்சு குடிக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லவில்லை. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு என்றால் அப்படி மாறிவிட்டது. ஒரு அழைப்பு பணி செய்ய என்றால் ஆலிம் சாதம் பண்ணணும், நமக்கு தேவையில்லை, நம்ம தெரிஞ்சாலும் கூட இது தவறா நடக்குது, இது சம்பந்தமா இறைவன் இப்படி சொல்லியிருக்கான், இதான சரி என்று நமக்கு தெரிந்தாலும் கூட நம்ம சொல்ல மாட்டாங்க. அந்த அழைப்பு பணியை நாம் கையில் எடுத்து செய்ய மாட்டாங்க. ஒரு ஆலிம் சா வந்து சொன்னாதான் சரியா இருக்கும் என்று இப்படி நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள், உன் கண் முன்னாடி ஒரு தீமை நடக்குதா, உன்னுடைய கரத்தால தடு, அதற்கு நீ சக்தி இல்லையா, உன்னுடைய நாவால தடு, தாவா பணி செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில முஸ்லிம்களாக நாம் வாழும்போது இந்த அழைப்பு பணி என்பது நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும். நமக்கு என்ன தெரிந்திருக்கிறோம், குர்ஆன் வசனம் ஹதீஸ் தெரியாத நபர்களுக்கு நாம் எடுத்து உரைத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார், பல்லிகு அன்னி வலவ் ஆயம், என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மக்களிடத்தில் நீங்க பரப்புங்க, தெரியாத நபருக்கு நீங்க சொல்லுங்க, அழைப்பு பணி நீங்க செய்யுங்க என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம் ஏன்னா இந்த அழைப்பு பணி நம்ம அறவே செய்ய மாட்டோம். நம்ம சரியாக தொழுவோம், நோன்பு வைப்போம், ஜக்காத்து கொடுப்போம், முஃமினுடைய பண்புகளை அப்படியே செய்வோம். ஆனா இறைவன் இந்த சொல்லியிருக்கிறானே, யஅ்முரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்று இறைவன் சொல்லியிருக்கிறானே, இந்த அழைப்பு பணியை நாம் செய்ய மாட்டோம். இதுல நம்ம அலட்சியம் காட்டுவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு அழைப்பு பணியாக இருந்தது. அனைத்து நேரத்திற்கும் அழைப்பு பணிக்காக தான் ஒதுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃப் நகர் போகும்போது என்ன பண்ணுகிறார்கள், அங்கேயே அழைப்பு பணி செய்கிறார்கள், ஆரம்ப காலத்திலும் அழைப்பு பணி செய்கிறார்கள். அப்போ ஒரு தவறு நடக்கும் போது அந்த இடத்துல நம்ம அழைப்பு பணி செய்யும், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். இந்த அழைப்பு பணி இருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ் இதற்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை வைத்திருக்கிறார். நாளை மறுமையில் அதனுடைய கூலியை இறைவன் நமக்கு தருவான். அப்ப அழைப்பு பணி செய்பவனை பற்றி இறைவன் பேசும்போது, வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன், யார் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நல்ல அமல்களை செய்து வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிமிலிருந்து நான் உள்ளவன் என்று சொல்கிறானோ அவனை விட சிறந்த பேச்சு உலகத்துல இருக்குதா, அவனை விட சிறந்த பேச்சு இருக்கிறா என்று இறைவன் கேள்வி எழுப்புகிறான். அந்த பேச்சுக்கு இறைவன் சிறப்பை கொடுக்கிறான். ஒண்ணும் இல்லை, பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கிறது, அவர்கள் மார்க்கத்தை பற்றி தெரியவில்லை, சரி நம்ம போய் சொல்லுவோம் என்று அவருடைய பாஷை குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் சொல்கிறார் என்றால் இவர் பேச்சு தான் சிறந்தது, இந்த பேச்சை விட சிறந்த பேச்சு வேற இருக்கிறா என்று இறைவன் கேள்வி எழுப்புகிறார். உலகத்துல ஏராளமான பேச்சுக்கள் இருக்கிறது, நியூஸ்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, இப்படி பல இடத்துல ஒரு மாதிரி பேசுவார்கள்.
ஆனா இறைவன் இந்த அழைப்பு பணிக்கு அந்த பேச்சுக்கு அல்லாஹ்வின் பக்கம் ஒருத்தன் அழைக்கிறானே, சத்தியத்தை சொல்கிறானே, சத்தியத்தை சொல்கிறானே, அவன் பேச்சை விட சிறந்த பேச்சு வேறு இருக்கா என்று இறைவன் கேள்வி எழுப்புறான். இதுதான் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பேச்சு என்று இறைவன் இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில முஸ்லிமாக இருக்கும் போது தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சக்காத்து கொடுக்கிறோம், அதே நேரத்தில் இந்த அழைப்பு பணியை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முஃமின்கள் மீதும் ஒரு கடமையான ஒரு விஷயம். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஏன்னா தொழுகும் போது ஒரு வஜ்ஜகத்து வஜ்ஜிய இல்லை என்ற ஆரம்ப துவாவை நாம் ஓதுவோம். தொழுகையுடைய ஆரம்பத்துல அல்லாஹ் பாய்க்கு வேணி வஜ்ஜகத்து வஜ்ஜி இந்த பிரார்த்தனையை ஓதுவோம். இந்த பிரார்த்தனை அதுல வரும்போது ஒரு வாசகம் இடைபெறுகிறது. இன்ன சொலாத்தி, என்னுடைய தொழுகை, இன்ன சொலாத்தி ஒ நுசுக்கி, என்னுடைய வணக்கங்கள், ஒ மஹியாய ஒமாத்தி இல்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய மரணம் இல்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அல்லாஹ்வுக்குரியது என்ற ஒரு வாசகம் இடைபெறுகிறது. இது திருமறையிலும் இந்த வாசகத்தை பேசுகிறார். இன்ன சொலாத்தி ஒ நுசுக்கி ஒ மஹியாய ஒமாத்தி இல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படியே நீங்க சொல்லுங்க, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய வாழ்வாதாரம், என்ன மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் குர்ஆனை ஓதும் போது இந்த வாசகத்தை படிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்லிவிட்டு அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எல்லளவும் கஷ்டப்படாமல் நாம் துன்யாவின் பக்கம் சென்று கொண்டிருந்தோமே ஆனால் இறைவன் நாளை மறுமையில் அதற்கான கேள்வி எடுப்பான். அப்போ ஒவ்வொரு நேரத்திலும் இந்த குர்ஆனை ஓதும் போது, அந்த துஆவை ஓதும் போது அழைப்பு பணி செய்யாமல் இதை நாம் ஓதினோம் என்றால் அந்த வாக்குறுதி பொய்யாயிரும். மவாத்தி இல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் சொல்கிறோமே, மரணம் என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்குரியது, அந்த மார்க்கத்திற்காக நம்ம என்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம்? நபிகள் கஷ்டப்பட்டிருக்கிறோமா? நபி தோழர்கள் அந்த மார்க்கத்திற்காக அழைப்பு பணி செய்தார்கள், ஒவ்வொரு ஊருக்கு போய் அழைப்பு பணி செய்தார்களே, அதே போன்று நாம் கஷ்டப்பட்டிருக்கிறோமா? அப்போ அழைப்பு பணி செய்யாமலே இந்த வார்த்தையும் இந்த வசனத்தையும் நாம் ஓதும் போது அந்த வாக்குறுதி அப்படியே பொய்யாகி விடுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அழைப்பு பணி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஆரம்ப காலத்திலிருந்து இறுதி வரை அவருடைய அழைப்பு பணி தான் இருந்தது. முழுக்க முழுக்க அழைப்பு பணி தான் அவருடைய வாழ்க்கையில். வெளிமக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சந்தேகம் கேட்பாங்க, அங்க அழைப்பு பணி. தனிநபர் தாவா அல்லாஹ்வுடைய தூதர் செய்வார்கள். அப்புறம் பல பல இடத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு பணி செய்வார்கள். குடும்பத்தார்கள் சில சந்தேகத்தை கேட்பாங்க, அதுல அழைப்பு பணி செய்வார்கள். யாராவது தவறு செய்தால் அதை திருத்தி கொடுப்பாங்க, அழைப்பு பணி செய்வார்கள். இப்படி எல்லா வாழ்க்கை எல்லா நேரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு ஒதுக்கினார் பார்த்தோமே ஆனால் அழைப்பு பணிக்காக தான் ஒதுக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல ஒரு யூத இளைஞன் மரண தருவாயில் இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நலம் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு செல்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணா அழைப்பு பணி செய்கிறார்கள், அந்த இளைஞனுக்கு அழைப்பு பணி செய்கிறார்கள். அப்ப அந்த யூத இளைஞன் என்ன பண்ணுறான்னா அவருடைய தந்தையை பார்க்கிறான். அவர் சொல்லுகிறார், அபுல் காசிம் சொல்வதை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த இஸ்லாத்தை அந்த மரணிக்கும் தருவாயில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஒரு யூத இளைஞன் வழிகேட்டு இருப்பவன் மரணத்துக்கு இருக்கும் போது இஸ்லாம் அந்த மார்க்கம் அடைஞ்சா எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்ப யாரால கிடைச்சது? அல்லாஹ்வுடைய தூதர் மூலியமா தான் கிடைச்சது. என்ன காரணம்? அந்த நேரத்திலும் கூட அழைப்பு பணி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு பணி எந்த அளவுக்கு வேகமாக விரைவாக இருந்தது பாருங்க. ஒரு நபி தோழர் வருகிறார், வந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரே, அப்துல்லா வந்து இந்த மாதிரி தூங்காமல் குர்ஆன் ஓதுறாரு, ஒரு நாள் விடாமல் தினமும் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறாரு, இப்படி வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணால் உடனடியாக இந்த இப்போ துறைக்கு வருவாரு அப்போ சொல்லிக்கோ, இந்த இப்ப அவரை பார்ப்பேன் அப்போ சொல்லிக்கோ என்று லேட் பண்றது தேவையில்லை, உடனடியாக அவர் வீட்டுக்கு சென்று விடுகிறார். அவரை சரி செய்யணும், அழைப்பு பணி செய்யணும், இது தப்பு நல்லது என்று சொல்வதற்காக உடனடியாக அவர் வீட்டுக்கு போய் செல்கிறார். அப்போ வீட்டுக்கு சென்ற உடனே அப்துல்லா அவர்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்காங்க, பாய் இருப்பதற்காக செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கீழே அமர்ந்து விட்டு அந்த இடத்துல சரி செய்கிறார்கள். அப்துல்லாவே, குர்ஆனை வந்து நீங்க 3 நாள்ல அப்படியே ஓதி முடிக்கிறீங்களாமா? அந்த குர்ஆனை இருக்குல்ல, நைட்டு தூங்காமல் அப்படியே ஓதி ஒரு நாள் நீங்க ஓதி முடிக்கிறீங்களாமா என்று கேட்ட உடனே ஆமா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்கிறார். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அதை திருத்தி கொடுக்கிறார். இன்னும் நோன்பு நீங்க வந்து அப்படியே தினமும் வைக்கிறீங்களாமே? ஆமா அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் திருத்தி கொடுக்கிறாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல தப்பை தடுத்து நன்மையை ஏவுறார்கள், அழைப்பு பணி செய்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு பண்ணி அவ்வளவு வேகமாக அவ்வளவு அந்த நேரத்துக்கு முழுக்கையும் மரணிக்கிற வரையும் அழைப்பு பணி தான் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. இறுதி கட்டத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா, சக்கராத்தில் இருக்கும்போது கூட, மரண தருவாயில் இருக்கும்போது கூட தொழுகை தான் என்று சொன்னார். தொழுகை நிலைநாட்டி கொடுங்க என்ற அர்த்தத்துல அந்த நேரத்தில் கூட அழைப்பு பணி தான் செய்தார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தார்கள்.
ஒவ்வொரு ஊருக்கு போய் ஒவ்வொரு நாட்டுக்கு போய் தன்னுடைய குடும்பத்தாரை கூட்டு போய் இஸ்லாத்தை பரப்பினார்கள், அழைப்பு பணி செய்தார்கள். அப்படிதான் இப்படி இஸ்லாம் வளர்ந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில முஸ்லீமா இருக்கும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்று சொல்கிறான் இறைவன். முஃமினுடைய பண்புகளாக இறைவன் பேசுகிறான். அப்போ நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கும் போது இந்த அழைப்பு பணியை நாம செய்யணும். தெரியாத நபருக்கு, தப்பு செய்யக்கூடிய ஒரு நபருக்கு அந்த தப்புலிருந்து தடுத்து அவரை நன்மையின் பக்கம் நாம் அழைக்கணும். நாளை மறுமை இதுக்கான கூலி பிரம்மாண்டமாக இருக்கு. அதனால கூலியை இறைவன் நமக்கு தந்து விடுவார். இந்த அழைப்பு பணி என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நாம் மரண தருவாயில் இருக்கும்போது, நம்ம கபருக்குழியில் இருக்கும்போது நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மந்தல்ல ஆனா சைரி, எவர் ஒரு நன்மையின் மீது வழிகாட்டுகிறாரோ ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி, அவருடைய கூலி அவர் செய்பவருடைய கூலியை போன்றதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இப்ப நம்ம இருக்கிறோம் இஸ்லாம் மார்க்கத்துல இருக்கிறோம். அப்ப இருக்கும்போது நமக்கு சரி தவறு எது என்று எல்லாம் தெரிகிறது. பக்கத்துல ஒரு நபர் தவறு செய்கிறாரு, அவர் செய்யும் போது நம்ம மார்க்கத்தை சத்தியத்தை சொல்லும் போது அவர் நம்முடைய அந்த விஷயத்தை எல்லாம் கேட்டு இதான் சரி என்று மார்க்கத்தின் பக்கம் வந்து விடுகிறார். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அழைப்பு பணி செய்யும் போது கட்டத்துல மௌத்தாகி விடுகிறோம். அவர் என்ன பண்ணுகிறாரு, நம்ம அழைப்பு பணி செய்தோம்னு அந்த மார்க்கத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம கபருக்குழியில இருந்தாலும் நம்மளாலதான் அவன் இஸ்லாத்துக்கு வந்தாரு, அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அப்போ அவருடைய நன்மை நமக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அவ்வளவு ஒரு சங்கிலி தொடராக நாளை மறுமையில் நமக்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அழைப்பு பணி. கபருக்குழியில இருந்தாலும் நமக்கு அந்த நன்மையை பெற்று தருகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த அழைப்பு பணியை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த அழைப்பு பணி செய்பவர்கள், சத்தியத்தில் இருப்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் முக்கியமான விஷயம், மரணிக்கிற வரையிலும் இந்த சத்தியத்தில் நாம் நிலைத்து இருக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தோமே ஆனால் தாவா பணி செய்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்ல போனால், ஆரம்ப காலத்திலிருந்து இவர் தௌஹீத் இருக்கிறாரு, அப்படி ஒரு சிறந்த ஒரு அழைப்பாளர், அப்படி ஒரு ஏகத்துவவாதி என்று சொல்லுகிறார்கள். ஆனா ஒரு கட்டம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, ஒரு சோதனை வரும்போது, வியாபாரத்துல ஒரு அடியாகிறதா அப்படியே அந்த வட்டியின் பக்கம் திரும்புறது, ஹராமான அந்த வியாபாரத்தின் பக்கம் செல்கிறது, ஆடம்பரமான திருமணம், அந்த திருமணம் வரும்போது ஆடம்பரமா மண்டபத்தில் நடத்துறது, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, சோதனை வரும்போது சத்தியத்தை விட்டு அவருடைய வாழ்க்கையை அப்படியே திரும்பி விடுகிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வெறும் அழைப்பு பணி செய்து விட்டு அப்படியே இருந்து விடக்கூடாது. மரணிக்கிற வரையிலும் அந்த சத்தியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு சோதனை வரும்போது மனிதன் எப்படி இருக்கிறான், ஒரு இக்கட்டான நிலைமை இருக்குது, ஏகத்துவத்துல இருக்கிறான், வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்துடுது என்றால், என்னப்பா இந்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டே நல்ல முறையில செஞ்சா நமக்கு நஷ்டமா வரும் போல, சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து என்ன பண்ணுகிறான், ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அப்படியே ஹராமான வியாபாரம் பக்கம் செல்கிறான். இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம சோதனை வரும்போது, இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கூட நம்ம எப்படி இருக்க வேண்டும், சத்தியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் பேசும்போது ஃபிரௌனுடைய மனைவி உதாரணமாக காட்டுகிறான். இறையச்சவாதிகளுக்கு, சத்தியவாதிகளுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை எல்லாம் என்ன பண்ணுறான், உதாரணமாக காட்டுகிறான். தரபல்லாஹு மஸலல் இல்லதீன ஆமனு இம்ராஅத்த ஃபிரௌன். அல்லாஹ் என்ன பண்ணுகிறான், ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமாக காட்டுகிறான் என்று இறைவன் சொல்லிவிட்டு அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனையை இறைவன் சொல்கிறான். காலத் ரப்பி பினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடை நீ கட்டுவாயா என்று இறைவிடத்துல பிரார்த்தனை செய்தார். ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துல சிறந்த ஒரு பெண்மணி. அவர் ஆரம்பத்துல என்ன இருந்தால் ஃபிரௌனோடு கூட தான் இருந்தார்கள். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தின் மூலியமாக அப்படி இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். அப்போ இவங்களுடைய நிலைமையை பார்த்தோமே ஆனால், பயங்கரமான கோட்டையில் இருந்தவர்கள், படைபலம் இருந்தது, பணபலம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா அப்படி இருக்கும் போது கூட இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார்கள். ஃபிரௌன் எப்படிப்பட்ட நபர், பிள்ளையை கொன்றவன், பச்சை பிள்ளையை கொன்றவன். அப்ப இஸ்லாத்தின் பக்கம் வந்தவர் சும்மா விடுவானா, மனைவி இஸ்லாத்துக்கு அவன் கொள்ளதான் நினைப்பான். அப்போ அப்படி சோதனை இருக்கும் போது கூட, ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும் போது கூட துன்யாவின் பக்கம் திரும்பவில்லை. ஃபிரௌன் இப்படி இருக்கிறான், கொடுவானா இருக்க, நம்மளை கொன்றுவான், நம்ம இஸ்லாத்தின் பக்கம் நம்ம போக வேணாம் என்று நினைக்கவில்லை. அவர் இறைவனத்துல கேட்ட விஷயம் என்னவென்றால், நாளை மறுமையில சொர்க்கத்துல நல்ல ஒரு வீடை குறையாளா என்று இறைவனத்துல பிரார்த்தனை செய்தார். என்ன காரணம், சத்தியத்துல உறுதியா நின்றார். இதுதான் சத்தியம். நாளை மறுமையில அல்லாஹ் நம்மளை பிடிச்சு விடக்கூடாது, இந்த பாவத்தை செஞ்சுட்டேன் என்று அல்லாஹ் பிடித்து விடக்கூடாது என்று ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த சத்தியத்தில் அப்படியே உறுதியாக என்றார். உலகத்தின் பக்கம் சாயவில்லை. எவ்வளவோ வசதிகள் இருந்தது. இன்னைக்கு மனிதன் நிலைமை பார்த்தா, ஒரு பொருளாதாரம் சம்பாதிச்சா என்றால் அடுத்தடுத்து சம்பாதிக்கணும், துன்யாவின் பக்கம் செல்ல வேண்டும் என்று அப்படியே சத்தியத்தின் பக்கம் அப்படியே புரண்டு விடுகிறான். சத்தியத்தை விட்டு அப்படியே புரண்டு விடுகிறான். ஆனா அவர்கள் எப்படி இருந்தார் என்றால், துன்யாவை விரும்பவில்லை. எவ்வளவு செல்வம் இருந்தது, கோட்டைகள் இருந்தது, படைபலம் இருந்தது, எல்லாம் இருந்தது.
அப்படி இருந்தும் கூட இறைவனத்தில் இறைவா சொர்க்கத்துல ஒரு வீடை எனக்கு தருவாயா என்று இந்த சத்தியத்துக்கு உறுதியாக நின்றார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் சரி, இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக அந்த சத்தியத்தில் நாம் பயணிக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பார். அதே போன்று அவருடைய காலகட்டத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் இன்னொரு ஒரு சம்பவம் நடக்கிறது. சூனியக்காரங்க இருக்கிறாங்க, சூனியக்காரன் ஃபிரௌன் என்ன பண்ணுறான், கூப்பிட்டு நீங்க சூனியை செய்யுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக நீங்க சூனியை செய்யுங்க என்று சொல்கிறான். அந்த இடத்துல என்ன நடக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம வெற்றி ஆகி விடுகிறார். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் சூனியக்காரன் என்ன பண்றான் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த செய்த தந்திரம் இருக்குது, அந்த திறமை, அதை பார்த்த உடனே இது சாதாரண மனுஷன் பண்றது கிடையாது என்று உடனடியாக என்ன சுஜூதிலே விழுந்து விடுகிறார். விழுந்து விட்டு காலு ஆமன்னா ரப்பி ஹாரூன் மூசா, மூசா அவருடைய இறைவனையும் ஹாரூனுடைய இறைவனையும் நாம் நம்பிக்கை கொண்டோம் என்று உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட நேரத்துல ஃபிரௌனுக்கு பயங்கரமான கோபம். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டாதான கூட்டம், இவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு நமக்கு எதிரால போய் நிக்கிறான். அப்போ சொல்லிவிட்டு அடுத்து அவன் என்ன பண்ணுறான் என்றால், நீங்க கடுமையான ஒரு கோபத்தை உங்க மீது நான் காட்டுவேன், உங்களை நான் சிலுவையில அறைவேன், உங்களை மார்கால் மார்க்கை ஆக்குவேன் என்று ஃபிரௌன் என்ன பண்ணுகிறான், அந்த சூனியக்காரனுக்கு சொல்லுகிறான். அப்போ இப்படிப்பட்ட நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, ஃபக்கதிமா அந்த கார், நீ என்ன செய்கிறாயோ அதை செய்து கொள், இன்னமா தக்கதி ஆதி ஹயாத்து துணி, நீ செய்வதெல்லாம் இந்த உலகத்துல மட்டும்தான் நடக்கும், நாளை மறுமையில நடக்காது, நாளை மறுமையில உன்னை செயல்பாடு எதுவும் நடக்காது, நாளை மறுமையில இறைவன் தான் இருப்பான் என்று அப்படி சொல்கிறார்கள். அவன் என்ன சொல்கிறான், அவன் தண்டிப்பேன், மிகப்பெரிய ஒரு சோதனை தண்டிச்சா, மிகப்பெரிய ஒரு சோதனை வரும்போது அந்த மாதிரி நேரத்துல கூட ஈமான்ல அந்த இஸ்லாத்துல சத்தியம் தெரிந்த உடனே உறுதியாக நின்றார்கள். மற்ற மக்கள் எப்படி இருக்காங்க என்றால் பயத்துல ஃபிரௌன் இப்படி பண்ணிடுவான் என்று இஸ்லாத்தை ஏத்துக்கவில்லை. ஆனா இவர்கள் ஏத்துக்கிட்டார்கள். ஏத்துக்கிட்ட கொஞ்ச நேரத்துல அந்த சத்தியத்தில் எப்படி நிலைத்திருக்கிறார்கள் பாருங்க, இப்படி உறுதியாக இருக்கிறார்கள். என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க எதுக்கு நம்பிக்கை கொண்டோம், நாளை மறுமையில இறைவனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகவும், நீ ஒரு சூனியம் என்ற பெயர்ல எங்களை வற்புறுத்தி ஒண்ணு செய்ய சொன்னீங்க, இதற்காக நாளை மறுமையில இறைவன் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், இதை நாங்க நம்பிக்கை கொண்டோம் என்று அந்த இக்கட்டான நேரத்துல ஃபிரௌன் என்ன பண்ணுறான், தண்டனை கொடுப்பேன் என்று ஏராளமான சோதனையை நான் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட நேரத்துல கூட அந்த இஸ்லாத்துல உறுதியாக நின்றார், மார்க்கத்துல உறுதியாக நிற்கிறார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பொருளாதாரத்துல பஞ்சாயத்தா இருக்குது, வியாபாரத்துல இப்படி ஒரு நெருக்கடி வந்து விட்டது, சோதனை வந்து விட்டது, என்னடா இது நம்மளால சம்பாதிக்க முடியல, நிம்மதியா வாழ முடியல என்று சத்தியத்தை விட்டு அப்படியே செல்லக்கூடாது. இறுதி மூச்சு வரை நாம் சத்தியத்தில் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். இஸ்லாத்துல சிறந்த ஒரு பண்பு இந்த பண்பு தான், இறுதி வரை சத்தியத்தில் நாம் இருக்க வேண்டும். ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சுஃபியான் என்ற ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, மார்க்கம் சம்பந்தமா இஸ்லாம் சம்பந்தமா ஒரு அறிவுரை சொல்லுங்க, அது சம்பந்தமா வேற யார் இடத்துல நான் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டாப்பான ஒரு அறிவுரையை சொல்லுங்க என்று ஒரு நபர் வந்து சுஃபியான் என்ற நபர் வந்து கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார் என்றால், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கொள், ஃபஸ்தகிம், நீ உறுதியாக நீ என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியா, மலக்குமார் நம்பிக்கொண்டு, அல்லாஹ்வை நம்பிக்கொண்டே, வேதத்தை நம்பிக்கொண்டே, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டியா, அந்த மார்க்கத்துல ஃபஸ்தகிம், நீ உறுதியா இருக்கு, இறுதி வரையும் அந்த மார்க்கத்துல நீ உறுதியா இருக்கு. வெறுமனையா நான் இஸ்லாத்துல இருந்தேன், இப்படி தொழுதேன் அப்படி தொழுதேன் என்று சென்று விடாது, இறுதி வரைக்கும் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த மார்க்கத்துல நீ உறுதியாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிறந்த ஒரு பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்கிறார். அப்போ நம்முடைய காலகட்டத்துல நம்ம வாழும் போது ஏராளமான சோதனைகள் வரும், ஏராளமான நெருக்கடிகள் வரும். அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம சத்தியத்தை விட்டு செல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்காக பொறுத்து மரணிக்கிற வரையிலும் இந்த சத்தியத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக ரஹ்மான் உங்களை முன்னே ஆக்கி அருள்வானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். எல்லாம் நாம் வாழக்கூடிய உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்க பார்த்தோம், மிக வேகமாக மறுமை நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த மறுமை நாள் வருவதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். சிறு அடையாளங்கள் ஒரு பக்கமாகும், பெரு அடையாளங்கள் ஒரு பக்கமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார். இதில் சிறு அடையாளங்கள் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில முக்காவாசி நடந்து முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது விபச்சாரம் பெருகிவிடும், ஆங்காங்கு பூகம்பம் வரும், நிலநடுக்கம் வரும், மதுபழக்கம் அதிகமாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்முடைய காலத்துல பார்த்தோமே ஆனால் முக்காவாசி நடந்து முடிந்து விட்டது. அதற்கு பிறகு கொஞ்சம் தான், அதற்கு பிறகு பெரு அடையாளங்கள், அதற்கு பிறகு மறுமை நாள் வந்துவிடும். இப்படி மிக வேகமாக மறுமை நாள் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது.
அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம இந்த மார்க்கத்துல நிலையாக நிற்க வேண்டும். சத்தியத்துல மரணிக்கிற வரையும் இறைவனை அஞ்சி நாம் வாழ வேண்டும். இறைவன் திருமறையில் ஒரு கேள்வி எழுப்புறான். முஃமின்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமை வாழ்க்கைக்காக முன்னேற்பாடாக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அதை ஒவ்வொருவரும் எண்ணிப்பாருங்கள் என்று இறைவன் கேள்வி எழுப்புறான். நாளை மறுமையில சொர்க்கம் நரகம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்துக்கு போவதற்காக என்ன அமலை செய்திருக்கீங்க, என்ன முயற்சி செய்திருக்கீங்க, அதை எண்ணி பாருங்கள் என்று இறைவன் கேள்வி எழுப்புறான். அப்போ நம்ம வாழும்போது நம் கண் முன்னாடி ஏராளமான அடையாளங்கள் நடக்கும் போது நம்முடைய மனதை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். நம் அருமை நாள் வந்து விட்டதே, என்ன அமலை சேர்த்திருக்கிறோம், சொர்க்கத்திற்காக நம்ம என்ன சேர்த்திருக்கோம் என்று அந்த மறுமையின் பக்கம் நாம் செல்ல வேண்டும். இன்னும் சில நபர்கள் எப்படி இருக்காங்க என்றால், உலக வாழ்க்கை தான் நிரந்தரம், உலகத்துல நல்ல முறையில சம்பாதிச்சு நல்ல ஒரு பேரை வாங்கினாதான் மரணித்த பிறகும் நம்மளை பேசுவார்கள் என்று உலகத்தின் பக்கமே சென்று கொண்டிருக்கிறார்கள். சரியான முறையில் தொழாமல், நோன்பு வைக்காமல், அல்லாஹ்வுக்கு எல்லளவும் கட்டுப்படாமல் இப்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். இறைவன் இந்த துன்யா பத்தி பேசும்போது, உமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்று இறைவன் சொல்லிவிட்டார். இந்த உலகம் எப்படிப்பட்டதா, ஒரு அற்பமான, இதுல எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயமா இருந்தா எல்லாமே ஒரு அற்பமானதான் என்று இறைவன் சொல்லிவிட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கை எதன் பக்கம் செல்ல வேண்டுமா, அந்த மறுமையை நோக்கி செல்ல வேண்டும். ஆஹிரத்து கைர் வபுகா, நாளை மறுமைய வாழ்க்கை தான் நிலையானது, சிறந்தது என்று இறைவன் பேசுகிறான். அதற்காக நீங்கள் போட்டியிட்டுக் கொள்ளுங்கள் என்று இறைவன் பல இடத்தில் பேசுகிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் பக்கம் இல்லாமல் நாளை மறுமை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை குறிக்கக்கூடிய மக்களாக பல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வாராக.